பேசிக்க முடிச்சுட்டு அட்வான்ஸ் லெவல் 1 முடிச்சுட்டு சொல்லும்போது, இப்ப என்னுடைய தங்கச்சியே வந்து அப்போ வந்து என்ன சொன்னுச்சுன்னா, "என்ன இப்படி அப்படின்னு சொன்னது வந்து, இப்போ வந்து என் பையனுக்கு எப்படி இருக்குன்னு பாரு" ன்னு சொல்றாங்க. அதான் நெனச்சுக்கிட்டேன். இவ்வளோ நாள் வந்து நம்பாம இருந்துபுட்டு, இப்போ வந்து கேட்குறீங்களா? ன்னு சொன்னேன். "இல்ல, இல்ல சொல்றது எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு" ன்னு சொன்னாங்க. சரி அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி ரைட் ஓகே. சொந்தங்களுக்குன்னு பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். அவன் வெளியில உள்ளவங்களும் பார்த்து ஜோதிடம் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து இந்த ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தேன். என்ன வந்து மனிதனாக செதுக்கியதுன்னா எங்க ஐயாவ தான் சார். ஏன்னா அவங்க ஜோதிடத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஏன்னா வாழ்க்கை கல்வியும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அது வந்து பெரிய ஒரு இது. ஏன்னா அந்த காலத்துல குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க. அத நான் கேள்விப்பட்டுருக்கேன். அந்த குருகுல கல்வியில எப்படி சொல்லிக் குடுத்தாங்களோ, அது மாரி வாழ்க்கைனா எப்படி? வாழ்க்கையில இப்படி தான் வாழணுங்கிறத வந்து ஜோதிடம் மட்டும் சொல்லிக் குடுக்காம, வாழ்க்கை கல்வியும் சொல்லிக் குடுத்தாங்க. அதுதான் பெரிய விஷயம் இதுல. இந்த வகுப்ப வந்து டிசைன் பண்ண விதம் ஒரு பக்கம். அடுத்த அடுத்த கட்டமாக வந்து நான் ஆசிரியர்களை தேர்வு செய்த விதம் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து இதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கன்டென்ட்ல பேசுவாங்க. இருந்தாலும், அதுல வந்து கொஞ்சம் கூட ஒரு நேரம் தவறாமை, கொஞ்சம் கூட கோவப்படாதது, இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட எந்த எந்த விஷயத்த எங்க பேசணும், எந்த வார்த்தைய யூஸ் பண்ணணும், எந்த வார்த்தைய யூஸ் பண்ணக்கூடாது, எப்படிலாம் சொல்லிக் குடுத்தது. இதெல்லாம் வந்து எங்க ஸ்கூல்ல நான் படிக்கும் ஸ்கூல்ல கூட சொல்லிக் குடுக்கல. ஆனா இங்க வந்து தான் நான் இத கத்துக்கிட்டேன். இது மேல சொல்லிக் குடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும். இந்த ஜோதிடத்த நான் முன்னாடியே கத்துருந்தேன்னா, நான் இன்னும் வர நல்லா ஏதோ ஒரு லெவலுக்கு போயிருந்திருக்கலாம். நமக்கு இப்ப தான் டைம் நமக்கு குடுக்கணும்னு இருந்திருக்காரு. இந்த டைம்ல எனக்கு கிடைச்சதுக்கு நான் பெரிய பாக்கியமா கருதுறேன்.